எனது பெயர் சிவகுமார். நான் சித்தாத்தூரிலிருந்து வேலை முடிஞ்சு எனது வீடு ஆவரம்பாளையம் தாண்டி வரதராஜ நகரில் இருக்குது. அது போகிற வழியில் ஆவரம்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடந்துட்டு இருந்தது. அது என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு நான் அங்கே சென்றேன். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் ஆவரம்பாளையத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இளங்கோ நகர்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் 10 மணிக்கு பிரச்சாரத்தை முடிச்சுட்டார். அதுக்கு மேலே பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட 10 மணிக்கு மேலே தேர்தல் விதிமுறைகளை மீறி பேசுகிறார். அதுவும் ஒரு IPS படித்த அதிகாரி அண்ணாமலை அவர்களுக்கு 10 மணிக்கு மேல் பேசக்கூடாது என்று அவருக்கு தெரியாதா? அதையும் மீறி காவல்துறை அவர்கள் எச்சரிக்கை பண்ணுகிறார்கள், நீங்கள் இங்கே பிரச்சாரம் பண்ணக்கூடாது என்று. அதையும் மீறி பிரச்சாரம் செய்கிறார்கள். அந்த சமயத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சி தோழர்கள் ஒன்று சேர்ந்து அவர் பேசக்கூடாது, 10 மணிக்கு மேல் ஆகிவிட்டது, விதிகளை மீறி பேசுவது தவறான செயல் என்று கண்டனம் தெரிவிக்கிறார்கள். அந்த நேரத்திலே பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த குண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தோழர்களை ஒரு 6-7 பேர்த்த கும்பலாக சேர்ந்து அடிக்கிறாங்க. அதில் ஒரு 6-7 பேருக்கு காயம் ஏற்பட்டு இருக்கிறது. தேர்தல் விதிகளை மீறி இப்படி பேசக்கூடாது என தெரிந்தும் தேர்தலிலே ஏதோ ஒரு கலவரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தேர்தலிலே ஏதாவது ஒரு வழியிலே தான் தோற்றுவிடுவோம் என்று அவருக்கு தோல்வி பயம் வந்ததனாலே தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அமைதியாக இருக்கக்கூடிய கோவை மாநகரத்திலே ஊக்குவித்து எல்லா பகுதியிலும் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை தேர்தல் கமிஷனும் தேர்தல் அதிகாரிகளும் காவல்துறையும் தலையிட்டு சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை கடுமையான முறையில் எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களாகிய நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம்.